ஹாய் ஹலோ கிட்டன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து டேக் யூ கேஃப் ஃபானா டூ யூ லவ் மீயோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடு இதில் என் பண்ணியிருப்பேன்னா யான்ஜின் வீட்டுக்கு வந்து தூங்கியிருப்பா. இதுலேருந்து ஜேகி வந்து பிரச்சனை பண்ணியிருப்பான். அண்ட் இந்த விஷயம் தேயாங்குமே தெரிஞ்சிருக்கும். அட் லாஸ்ட் தேயாங் வின் கூட போகிற மாதிரி என் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். என் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கிடைச்சா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எபிசோட் 7 போகலாம். ஸோ இப்படியே வந்து தேயாங் வந்து கத்திக்கிட்டே இருக்க நடு ரோட்டில் வந்து நாய் வந்து குறுக்கால போகுது. இது பார்த்து தேயாங் அடி 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 மின்னு மின் நாய்ப்பு 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 வண்டி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மின் சடன் பிரேக் போடுறா. ஸோ தேயாங் அப்போ கரெக்டாக மின்னை இப்போ சேர்த்து பிடிச்சி நல்லா டைட்டாக மின்னையும் பிடிச்சிக்கிறான். அப்போ மின் சார் சார் இடுப்புலேருந்து கை எடுங்க சார். அப்போ தேயாங் எடுத்துட்டு நாய் 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 எங்கே? நாய் சேஃபாக தான் இருக்குது. சிச்சே அப்போத்தையே அங்கே வண்டியை விட்டு இறங்கிட்டு உன் கூட முதல்ல மனுஷன் வருவானா? உன்னை நம்பி உட்காந்துக்கு என்ன பண்ண முடியுமோ உயிர் பயத்தை கையில் காட்டுறலடி நீ. நடந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2-3 ஸ்டெப்ஸ் எடுத்து நடந்து போயிட்டு இருப்பான். அங்கே நாயெல்லாம் ஊழ விட்டு சத்தம்லாம் கேட்கும். அப்போ மீன் தேயாங்கிட்ட வந்துட்டு அகெயின் சொல்கிறேன், வண்டியில் ஏறுங்க, பத்திரமா கொண்டு போய் விடுறேன். நாயெல்லாம் ஊழ விடுது, பார்த்துக்கோங்க சார். சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேயாங்க யோசிச்சிட்டே வண்டியில் உட்காடுறான். அவள் சொன்ன மாதிரி தான் வேகமாக தான் கொண்டு போய் தேயாங்க வீட்டுக்கிட்ட தான் இறக்கி விட்றா. ஸோ தேயாங்க இறங்கிட்டு மத்தாயே இனிமே வண்டியில் ஏற மாட்டேமா நான் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து நடந்து போகிறான். அப்போ வந்து மீன் வந்து சார் என்ன காசு எதுக்கு? உங்களை உயிரோட கொண்டு வந்து விட்டேன்ல, உயிரோட கொண்டு வந்து விட்டியா? அரை உயிரை வாங்கிட்டு விட்டுருக்க, சிப்பி வீட்டில் தூங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து அனுப்பி விட்டுடுறான். மீன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அவள் வீட்டுக்குமே போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அவள் சைட்டாக வந்து யோனா வீட்டுக்கு தான் வந்து பார்க்குறா. ஸோ யோனா வந்து அவள் பெட்டில் படுத்திருக்கா. ஸோ யோனா பக்கத்தில் படுத்து வந்து மின்னுமே வந்து தூங்கிடுறா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. ஸோ யோனா தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறா. ஸோ வேக்கப் ஆகிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. நான் எங்கே இருக்கேன்? என் வீடு மாதிரியே இருக்கு. நான் லாஸ்ட்டாக யான்ஜின் கூட தானே இருந்தேன். இங்கே எப்படி இருக்கேன்? அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா பக்கத்தில் மின்னு இருக்கா. அடியே அடியே 5 மினிட்ஸ்மா. 5 மினிட்ஸ்லாம் இல்லை யோனா. யோனாவா அப்படின்னு ஏந்திரிச்சு நல்லா யோனா முதுகுல 4 அடி நல்லா பொழிச்சு பொழிச்சு பொழிச்சுன்னு அடிச்சதுக்கப்புறம் தான் மீன் பேசவே ஆரம்பிக்கிறா. அடி அடி ஏண்டி அடிக்கிற? காலையில ஏண்டி அடிக்கிற என்னைய? ஆமாம் இது என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்க தெரியுமா? நீ என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்க? குழந்தை மாதிரி பேசாத, அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். ஏண்டி உனக்கு தூக்கம் வருதுன்னா ஒரு வார்த்தை ஃபோன் அடிச்சு சொல்ல வேண்டியதுனடி. எனக்கு சொல்ல வேண்டியது தானே, ஜேகேக்கு சொல்ல வேண்டியது தானே, ஜிமினுக்கு சொல்ல வேண்டியது தானே ஃபோன் பண்ணி எனக்கு தூக்கம் வருது என்னை வந்து அழைச்சிட்டு போங்கன்னு. அதுவா? அது இல்லடி, நான் ஏதோ ஞாபகத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேனா, நான் வந்து அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்கேன். நான் சாரிடி. என்ன சாரி? இல்லை என்ன சாரின்னு கேட்குறேன் நான். ஓப்போ நானாவது பரவாயில்ல, அங்கே ஜிமின் ஜேகேலாம் வந்தவங்க கொலகாண்டில் உட்காந்துருக்கானுவோ. அதுவும் ஜேகே சொல்லவே தேவையில்ல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மின் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. ஸோ யோனா வந்து போயிட்டு அவளுக்கு இன்றைக்கி தான் ப்ரெசன்டேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ வந்து வேகமாக வந்து போயிட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஸோ வந்து ரெடி ஆகுறா. ஸோ எப்படி இருக்கா ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னா ஒரு பிளாக் கலர் லாங் டாப் வித் ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த டாப்பில். ஸோ பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக அழகாக இருப்பாள். ஸோ அந்த மாதிரி டாப் போட்டுட்டு ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்டு சின்னதாக ஒரு ரிஹர்சல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ வந்து ஹாலில் உட்காந்துருக்கும்போது ஹாரன் சவுண்ட் கேட்குது வெளிலேருந்து. ஸோ அப்போ வந்து யோனா வந்து வேகமாக ஓடி வந்து பார்த்தா ஜிம்மினும் ஜெக்கியும் வந்து பைக்கில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வேகமாக வந்து மின்னும் சைட்லேயே நடந்து வந்துட்டுருக்கா, யோனா நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ வந்து ஜிம்மினை பார்த்துட்டு ஹாய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே பக்கத்தில் ஏற போகிறா வண்டியில். அப்போ அங்கேலேருந்து ஜேகே மின் என்னடா நீ வண்டியில் ஏறு. ஏன்டா நீ வண்டியில் ஏறுடி.
ஏன் ஜேகே? எப்பவுமே நான் தானே ஜேகே உன் கூட வண்டியில் வருவேன். இப்போ என்னாச்சு மின்ன மட்டும் கூப்பிடுறேன்? நான் தான் ஏறுவேன். வண்டியில் ஏறாத, நீ ஏறு மின். டைம் ஆச்சு, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. இன்னைக்கும் லேட்டாக போகணுமா? வண்டியில் ஏறு அப்படிங்க ஜேகே சொல்ல. ஸோ மின்னுமே வந்து வண்டி ஏறி உட்காந்துருப்பா. ஸோ ஜேகேவும் மின்னுமே வந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து யோனா வந்து ஜிமினை பார்க்குறா. போய் ஃப்ரெண்டாக போய் தொலைஞ்சிட்ட, வண்டியில் ஏறி உட்கார். ஜிமின் ஏறுடி. ஸோ யோனாவுமே வண்டியில் ஏறியிருப்பா. ஸோ அப்படியே வந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ யோனா ஜிமினை பார்த்து கேட்குறா, ஜிமின் என்ன நேற்று என்னடா ஆச்சு? ஏன்டா ஜேகே எப்படி இருக்கான்? மேடம் பண்ண வேலைக்கு மேடம் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களோ? நான் என்னடா பண்ணேன்? தூக்கம் வரதான் சொல்லிட்டு தூங்கணும்டி. அட்லீஸ்ட் எங்களுக்கு ஃபோன் பண்ண நாங்கள் யாராச்சும் வந்திருப்போம்ல. அது என்ன அவன் பெட்ரூமில் படுத்து தூங்குற நீ? அது அது நான் வந்துட்டு எதுவும் கேட்க விரும்பல, வாய் மூடு. காலேஜ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல. ஸோ காலேஜ் பேர் சேம் டைம் வந்திருக்கோம். ஸோ யோனா வந்து பைக்லேருந்து இறங்கிட்டா. ஸோ ஜிமின் வந்து பைக்கை பார்க் பண்ணுறதுக்காக போயிருப்பான். ஸோ ஜிமின்மே வந்து பார்க் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ காலேஜ்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே வந்து அங்கே யான்ஜின் வந்து நின்றுட்டுருப்பான். ஸோ யான்ஜின் வந்து வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டு வித் ஆலிவ் க்ரீன் கலர் பேண்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கான். ஸோ பார்க்க மனுஷன் அழகாக இருக்கான். ஸோ யோனா வந்து ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருப்பா. ஸோ யோனாவோட முடி வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து விழுந்திருக்கும். ஸோ அங்கேருந்து யான்ஜின் வந்து யோனா முடி முன்னாடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு முடியை தொடுவான். ஸோ இதை பார்த்து ஜிமின் வந்து யான்ஜின் கையை தட்டி விட்டுட்டு, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சைடில் தான் மின் இருப்பா. மின் வந்து கையில் ஸ்க்ரன்ச்சி போட்டிருப்பா. அந்த ஸ்க்ரன்ச்சியை வாங்கிட்டு வந்து ஜிமின் வந்து யோனாக்கு வந்து பாயிண்டில் வந்து போட்டு விட்டுருவான். போதும், அது முடி முன்னாடி நடங்க. ஏன்டா ஜிமின் நடடி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்ல. ஸோ 5 பேருமே வந்து நடந்து போகிறாங்க. ஸோ வந்து அவங்க எங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்களோ ஆடிட்டோரியம் போகிறாங்க. ஸோ அதுங்க வந்து அங்கே ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி அவங்க ப்ரெசன்டேஷனுமே வந்து பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்படியே வந்து டைம்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ அவங்கெல்லாம் கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க நெக்ஸ்ட் கிளாஸஸ்மே வந்து நடக்க ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ மிடில் ஆஃப் த கிளாஸில் வந்து மியா டீச்சர் உள்ளே வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். அந்த சார் திரும்பி பார்த்துட்டு, யான்ஜின், யோனா, ஜிமின், ஷேகே அண்ட் மின் இவங்க 5 பேரையும் தேங்க்ஸ் சார் கூப்பிட்டாங்க. எதுக்கு மேம்? அது எனக்கு தெரியல சார். இவங்க 5 பேரையும் தேங்க்ஸ் சார் கூப்பிட சொன்னாங்க. ஓகே காய்ஸ் போங்க. ஸோ நீங்கள் 5 பேருமே வந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. மியாவை ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ மியா வந்து தேயாங் ரூம்குள்ளே வந்து போகிறா. ஸோ அந்த ஸ்டாஃப் ரூமில் மோஸ்ட்டாக யாருமே இல்லை, தேயாங்க மியா. ஸோ நீங்கள் 5 பேர் தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தேயாங் வந்து மியாவை பார்த்து, நீங்கள் போங்க மேம், நான் பார்த்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல சார், நான் இருக்கேனே. இல்லை மேம், என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. பட் பரவாயில்ல சார். அப்போ அங்கேருந்து மின் வந்து, அதான் எங்கள் சார் எங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல மேம், நீங்கள் அதர் கிளாஸ் மேம் தானே, நீங்கள் வெளில போங்க. அப்போத்தே அவன் மின்னை பார்த்து, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, எதுக்கு நடுவில் வந்து முந்திரி கொட்டை மாதிரி பேசுகிற நீ? அப்போ மின் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறா. ஸோ அந்த மியாவுமே வந்து வெளில போயிருப்பான். ஸோ இப்போ தேயாங் வந்து மின்னையும் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் யோனா அண்ட் யான்ஜின். நீங்கள் நல்லாவே ப்ரெசன்டேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, பட் நீங்கள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை பெட்டராகவே நீங்கள் ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட்ஃபுல் அண்ட் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் யான்ஜின், யோனா, நான் அவங்க மேலே ட்ரஸ்ட் நீங்கள் கொஞ்சம் கூடமே பிரேக் பண்ணவே இல்லை. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே, நம்ம நேத்தியோட கண்டென்ட்டுக்கு வருவோம். யோனா சார், நேற்று எங்கே இருந்த நீ? நேற்று வீட்டில். அது எனக்கு தெரியாதா? யார் வீட்டில்? யான்ஜின் கூட சார். யான்ஜின் கூட எதுக்கு நீ போன? இல்லை சார், ப்ராஜெக்ட் விஷயமா இருந்தாலும் ஒன்று அவன் உன் வீட்டுக்கு வந்திருக்கணும். அட்லீஸ்ட் நீ உன்னோட பேரண்ட்ஸோ இல்லை யாரையாச்சும், ஏன் இந்த ஜங்குக் ஜிமின்லாம் என்ன பண்ணுறானுங்க, இவனை கூட்டிகிட்டு போக வேண்டித்தானே. தனியாக நீ அங்கே போய் அவங்க கூட என்ன பண்ணிகிட்ருக்க? அட்லீஸ்ட் தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறவ கால் பண்ணி யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. இவங்கெல்லாம் வந்து அழைச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களா உன்னைய? இது ரொம்ப தப்பு யோனா, இப்படி பண்ணாத. சப்போஸ் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா யார் பொறுப்பேற்றுப்பா?
ஒரு வேளை வந்து இந்த மீன் கார் எடுத்துகிட்டு வரேன்டா. சப்போஸ் மின்னுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ அங்கேயும் ஜேகே மின்னுக்கா? ஐ மீன் என் காருக்கு. அப்போ ஜேகே வந்து முணுமுணுக்குறான். ஆமாம், அப்படி வீட்டில் காரே இல்லை பாரு, ரொம்ப இவன் காரில் இது பெரிய கார் மாதிரி. என்னங்க ஜேகே? ஒன்றும் இல்லை சார். இனிமேல் இப்படிலாம் பண்ணாத, புரியுதா? சாரி சார். யாஞ்சன், உனக்கும் அதே தான். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் 2 பேருக்கும். நீங்கள் 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பி வச்சிடுறான். ஸோ வெளில வந்த பிறகு மின் வந்து பிடிச்சி கத்துறா. சரி யோனா, யாஞ்சின், உங்கள் 2 பேர் மேலே தான் தப்பு இருக்குது. எதுவும் யானா, யாஞ்சின், ஜேகே உங்கள் 3 பேர் மேலே தான் தப்பு இருக்குது. எதுவும் பண்ணலை. நானும் ஜிமினும் ஏன் திட்டு வாங்கிட்டே இருக்கோம்? உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு தான் திட்டு விழுந்துக்கிட்டே இருக்குது. ஏதாச்சும் பண்ணியிருப்போங்க அப்படின்னு வந்து மீன் கத்திட்டு வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஸோ ஜேகே வந்து யோனாவை பார்த்துட்டு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜிமினியுமே வந்து கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். ஸோ வந்து அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, யோனாவுக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுது. ஸோ இதை பார்த்த யாஞ்சன் வந்து யோனா ஷோல்டரை பிடிச்சி, ஒன்றும் இல்லை யோனா, உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, சரி அப்படின்னு மாதிரியா வந்து கண்ணை தொடச்சிட்டு இருக்கா. ஸோ இதை வந்து எங்கே வந்து யோனாவை இன்னும் காணும் அப்போ சரி ஜேகே திரும்பி பார்க்க, ஸோ யாஞ்சன் வந்து யோனாவோட ஷோல்டரில் கை போட்டு கம்ஃபர்ட் பண்ணுறத ஜேகே பார்த்துடுறான். சும்மாவே ஜேகேக்கு நெருப்பில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை அவன் இன்னும் கம்ஃபர்ட் வேறு பண்ணுறான்னா ஜேகேவால் முடியல, டென்ஷனில் பார்த்துட்டு இருக்கான். யாஞ்சன் யோனாவுமே கிளாஸ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ எப்படி எங்களுக்கு கிளாஸஸ்மே வந்து நடக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து இப்போ பெல்லுமே அடிச்சிடுறாங்க. இது உங்களுக்கு லஞ்ச் பிரேக் டைம். யோனா, யாஞ்சின், ஜிமின், ஜேகே, மின் இவங்க 5 பேருமே இப்போ லஞ்ச்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு ஒரு 1/2 hour இருக்குது லஞ்ச் பிரேக் முடியறதுக்குமே. ஸோ அப்போ வந்து மின் வந்து வேறு ஒரு கேங் கூட வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ மின் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. மின் அப்போ மீன் அந்த பொண்ணை பார்த்துட்டு, சொல்லுறியா என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்போ அந்த பொண்ணு, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் மீன், பண்ணுவியா? என்ன அளவு சொல்லித்தால? அதுவா, நீ கொஞ்சம் ஏஞ்சி தனியாக வாயேன். ஏன் இங்கே சொல்கிறதுக்கு என்ன, வா மீன் கொஞ்சம் தனியாக வா, பர்ஸ்னல். ஸோ வந்து மீன் வந்து அந்த ரியா பொண்ணு கூட ஏஞ்சி கொஞ்சம் தூரம் நடந்து போகிறா. ஸோ கிளாஸ்க்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து நின்று பேசுகிறா. அப்போ வந்து மீன், சொல்லுறியா என்னாச்சு, என்ன வேணும், என்ன உனக்கு பர்சனலுங்கிற என்ன விஷயம் அப்படின்னு மீன் கேட்க, அப்போ ரியா சொல்கிறா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். சரி பண்ணிட்டு போ, அதுக்கு என்ன இப்போ? ஓ, பையன் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்னடி, அந்த பையன் எந்த டிபார்ட்மெண்ட்டு அதெல்லாம் தேவைப்படுறா? இல்லை. அப்புறம் என்னடி? ஆமாம், அந்த பையன் முதல்ல யார்? நம்ம காலேஜ் தானா இல்லை வேறு காலேஜா? நம்ம காலேஜ் தான். சீனியரா அடி? எந்த டிபார்ட்மெண்ட்டு? சீனியர்லாம் இல்லை, ஆனால் வந்து நம்ம காலேஜ் தான். சீனியர்லாம் இல்லை, நம்ம காலேஜ். என்னடி வளர்ற, ஒழுங்காக சொல்லுடி, எந்த டிபார்ட்மெண்ட்டு? நம்ம டிபார்ட்மெண்ட் தான். நம்ம டிபார்ட்மெண்ட் பையனாடி? நம்ம கிளாஸ் பையனா? நான் வந்து நம்ம கூட படிக்கிற பையன் நான் சொன்னேனா? அப்போ பின்ன ஸ்டாஃபா? எந்த ஸ்டாஃபு? முதல்ல நம்ம காலேஜில் எவனும் பார்க்குற மாதிரி இருக்க மாட்டான், ஆனால் நீ என்னமோ நம்ம ஸ்டாஃபை லவ் பண்ணுறேங்கிற. சரி யார் அது? அதுவா, நம்ம தேயாங் சார் தான். எது தேயாங்கா? சரி என்ன நீ தேயாங் சார் தேயாங்னு சொல்கிற? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் அவளோட ஃப்யூச்சர் ஒய்ஃபு. நீ எங்கள் முன்னாடிலாம் தேயாங் சார் தேயாங்கன்னுலாம் சொல்லக்கூடாது, நான் மட்டும்தான் சொல்லுவேன். அப்போ மீன் அந்த பொண்ணை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மீன் ஒரு லுக் கொடுக்குறா. அப்போ மீன் வந்து ரியாவை பார்த்து, என்ன உனக்கு வேணும் சொல்லி தொலை. அதுவா, அது இந்தா அப்படின்னு ரியா ஒரு லெட்டரை நீட்டுறா. ஸோ மீன் வந்து, என்னது இது? லவ் லெட்டர். லவ் லெட்டர்? சரி அதுக்கு இதை போய் வந்து நீ சாட்டை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறியா? ப்ரோ நீ லவ் பண்ணுறியா நான் லவ் பண்ணுறேனா? நான் தான் பண்ணுறேன். அப்போ நீ தான் ப்ரோ கொடுக்கணும். மீன் உனக்கு தான் தெரியும் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, நீயே போய் கொடுத்துறேன். இல்லை உங்களுக்கெலாம் வந்து என்னை பார்த்தா எப்படி தெரியுது?
காதலுக்கு தூது விட்டுற புறா மாதிரி தெரியுதா? நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து லவ்வை சொல்லுங்கிறீங்க. இல்லடி தேங்க்ஸ் சார், உன் கூட மட்டும்தானே கொஞ்சம் க்ளோஸாக இருக்காரு அப்படின்னு ரியா சொல்ல, மின் வந்து நினச்சி பார்க்குறா க்ளோஸாக என்கிட்ட. ஆமாம் ஆமாம் ஆமாம், என்கிட்ட தான் அவன் க்ளோஸாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வெளில வந்து ரியாவை பார்த்துட்டு, ஆமாம் ஆமாம் என்கிட்ட தான் க்ளோஸாக இருக்காது. சரி இப்போ நான் என்ன பண்ணணும்? அது லெட்டரை மட்டும் கொடுத்துருடி ப்ளீஸ் ப்ளீஸ். தள்ள புள்ள இல்லை. முடியாதுன்னா என்ன பண்ணுவேன்? இந்த ஒரு லெட்டருக்கு நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன்டி. பண்ணுறியா? நிஜமாடி. அப்போ ஈவினிங் கேன்டீனில் ட்ரீட் வேணும். கண்டிப்பாக நான் தரேன். அது மாதிரி ரியா சொல்ல வந்து மின் வந்து ரியா பண்ண டாப் டு பாட்டம் பார்த்துட்டு கொடுத்து தொலை அப்படி மாதிரி லெட்டரை வந்து கேட்குறா. ஏதோ மின் வந்து தொடக்கூடாது, தொட்டால் வந்து இப்படி தொடுவோமோ அந்த மாதிரி அந்த லெட்டரை வந்து அவள் கையில் வாங்குறா. இப்போ நான் கொடுத்துட்டு வந்து சொல்கிறேன். நிஜமா தேங்க்யூ மின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரியா கிளம்புறா. அப்போ மின் வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து யோனா பக்கத்தில் வந்து உட்காடுறா. அப்போ யோனா வந்து மின்னை பார்த்துட்டு, என்னவா ரியாவுக்கு ஏதோ வந்து வந்துட்டு பர்சனலாக பேசிட்டு போகிறான். அதுவா, அது ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு ஏதோ லவ் பண்ணுதாமா. அது சரி, அதுக்கு அப்போ வந்து மின் வந்து கையில் லெட்டர் வச்சுக்கிறது யோனா வந்து பார்த்துடுறா. அப்போ யோனா பார்த்துட்டு, ஆமாம் கையில் என்ன லெட்ரு? லவ் லெட்ரு. யாரோடது? ரியாவோடது. கூட திறந்து படித்து பார்ப்போம். ப்ரோ அது அவளோட லெட்டர் ப்ரோ. ஆமாம் இது அவள் எதுக்கு உன்கிட்ட கொடுத்தா? உன்னை லவ் பண்ணுறாளாடி அவ? வச்சா லெஸ்பியனாக மாறிட்டியா நீ? ஹெச்சி என்னடி வளர்ற? பின்ன என்னடி லெட்டரை வந்து அவன் ஆள்கிட்ட கொடுக்காம உன்கிட்ட கொடுத்துட்டு போகிறா? ஏதோ நம்ம காலேஜில் தான் லவ் பண்ணுறாளாமா. யார் அந்த பையன்? எந்த டிபார்ட்மெண்ட்டு? நம்ம சீனியரா இல்லை நம்ம கிளாஸ் பையனா? தேங்கு சரியாடி. ஓ மை காட், அவள் ரியாவோட டேஸ்ட்டை பார்த்தியாடி? போய் தேங்க லவ் பண்ணுறான். சை ப்ரோ, என்ன ப்ரோ தேங்க் சாரிடி. தேங்க் சார்னா என்ன? தேங்க் என்ன? அவன் பார்க்க தேவாங்க மாதிரி இருக்கான், உனக்கு வந்து அவன் பார்க்க அழகாக இருக்கான். ப்ரோ என்ன ப்ரோ தேவாங்கன்ட்ட? மனுஷனை பாருடி, நல்லா ஹைட்டாக ஒயிட்டாக அழகா க்யூட்டாக. ஒரு பொண்ணுக்கு வேறு என்னடி வேணும்? அவ்வளோ அழகாக இருக்காண்டி. எப்படி தேயாங் சாரை பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது ப்ரோ. ஆமாம் நீ 4 கண்ணு வச்சுருக்கல்ல. போடி ரசனை கெட்டவளே, நீ தேங்க் சாரை ரசித்து பார்த்துருக்கியா? ஓ அப்போ நீ பார்ப்ப? பார்ப்பேன்டி. சைட்ரு தெரியாதா உனக்கு? அடியே அது ஜேகேட அண்ணன் தெரியும்ல. ஜேகேட அண்ணனாக இருந்தால் என்ன ப்ரோ, ஃபிகரு தானே. அடியே இன்னும் யோனாவும் வந்து மாற்றி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து மீன் யோனாவை பார்த்துட்டு, சரி நான் போய் வந்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. ஸோ மீன் வந்து ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் நடந்து போய் வந்து ஸ்டாஃப் ரூமை லைட்டாக திறந்து எட்டி பார்க்குறா. ஸோ பார்த்தா தேங்க அங்கே உட்காந்துருக்கான். அப்போ மீன் டோரை லாக் பண்ணிவிட்டு, இவன் என்ன இங்கே உட்காந்துருக்கான்? நான் போய் டேபிள் வச்சுட்டலாம் நினச்சா இவன் கையில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் போல இருக்கே. ஸோ இதே மாதிரி மீன் வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் எட்டி பார்க்குறத தேங்காங்கலேருந்து பார்த்துட்டு, ஓய் என் பூனை மாதிரி எட்டி பார்த்துட்ருக்க உள்ளவா. அப்போ மீன் வந்து திறந்துட்டு, பார்த்துட்டிங்களா சார்? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு தேங்க முன்னாடி நிற்கிறா. தேங்க வந்து முன்ன பார்த்துட்டு, என்ன சாப்பிட்டீங்களா சார்? அப்போ தேங்க டாப் டு பாட்டம் முன்ன பார்த்துட்டு, சாப்பிட்டேன். நீனு? சாப்பிட்டேனே, அதான் பார்த்தேனே, அரைக்குண்டா சோறை சாப்பிட்டு உட்காந்துருந்தேன். தெரியுதுல்ல சார், அப்படியே நீனுன்னு கேட்குறீங்க. சரி சொல்லு என்ன? அப்போ தேங்க அந்த லெட்டர் நோட் பண்ணிவிட்டு, ஆமாம் கையில் என்ன லெட்டர் அப்படி மாதிரி கேட்க, மீன் வந்து டக்கான லெட்டரை பின்னாடி வச்சுட்டு, லெட்டரா? ஒன்றும் இல்லையே, நான் பார்த்துட்டேன். என்ன லெட்டர் அது? அப்போ தேங்க அந்த லெட்டரை பார்த்துட்டு, ஏதாவது லீவ் லெட்டரா, பெர்மிஷன் லெட்டரா, எதுக்கு வேணும்? லெட்டர்லாம் இல்லை சார். அப்புறம் என்ன லெட்டர் அது? ஜுரம் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சீட்லேருந்து எழுந்துட்டு வந்து மீன் டச் பண்ண வர. அப்போ மீன் வந்து பின்னாடி போயிட்டு, எனக்கு ஜுரம்லாம் ஒன்றும் இல்லை, ஐம் கம்ப்ளீட்லி ஃபைன். அப்போ என்ன லெட்டர் அது? லவ் லெட்டர். லவ் லெட்டர் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கையாவா டக்குன்னு பிடிச்சி லெட்டரை வந்து தேங்க வாங்குறானா இல்லையான்னு டக்குன்னு கையில் வச்சுட்டு, அதை படித்து பாருங்கள் சார், பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மறக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அந்த இடத்த விட்டு குடுன்னு ஓடி வந்துடுறா. சார் தேங்கு சிரிப்பு தாங்கலை. அப்போ தேங்க அந்த லெட்டரை பார்த்துட்டு, இன்னும் பண்ணுற வேலையா என்ன இது? முன்னப்பெல்லாம் பண்ண மாட்டாளே,
புதுசாக பண்ணுறா. லவ்வை சொல்ல வைக்கும் போல இருக்கு அவளுக்கு. லெட்டரில் எழுதி கொடுத்துட்டு போகிறா. அதே மாதிரி தேயாங்க வந்து சிரித்துக்கிட்டே அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி வந்து தேயாங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ தேயாங்க்கு வைஃபுல்லாக பல்லாக தான் இருக்குது பிள்ளைக்கு. ஸோ தேயாங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்க பெல் அடிச்சிடுது. ஸோ தேயாங் லாஸ்ட்டாக ஒரு 2 லைன் இருக்கும், அதையுமே படிச்சுட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அவன் கிளாஸ்க்கு வரான். ஆக்சுவலி வந்து தேயாங் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற அவர் வந்து தேயாங்கோட அவர் தான் ஃபஸ்ட் அவர். ஸோ தேயாங் சிரிச்சுக்கிட்டே வந்து கிளாஸ்க்குள்ளே வரான். ஸோ மின் வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பா. ஸோ வந்து மின்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி மின் வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் தானே உட்காந்துருப்பா. ஸோ தேயாங் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவளுக்குள்ளே அவள் யோசிச்சுக்கிறா, ஒரு வேலை தேயாங்க்கு ரியாவை பிடிச்சிருக்கோ, ஓகே சொல்ல போகிறானா, அப்போ என் கூட பண்ணதெல்லாம் ஃப்ளோட்டா, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டானா அப்படியே அவளுக்குள்ள அவ்வளோ கொஷின்ஸ். அப்போ ரியாக்கா ஓகே சொல்லிடுவானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க மின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து தேங்க பார்த்தா தேங்க சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்கான். ஸோ எப்போவுமே வந்து தேங் மின்ன தானே எழுப்பி வந்து கொஷின் கேட்டுட்ருப்பேன். ஸோ இந்த அவர் மின்ன அவன் எழுப்பவே கிடையாது. இது மின்னுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்மே பண்ணிடுறா. ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான் போல இருக்குது. ரியாக்கு ஓகே சொல்லாமல் போகிறான் போல இருக்குது. அதுக்காகத்தான் நம்மளை எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியே சோகத்தில் உட்காந்துருக்கா. ஸோ அப்படியே தேங்கோட கிளாஸஸ்மே வந்து தேங் கிளாஸஸ் அண்ட் மற்ற கிளாஸஸ்மே உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். இதோட இந்த எபிசோடை என் பண்ணிக்கிறேன். அன்னியோ பாய் சாராங்கி கிட்டேன்ஸ். லவ் யூ. டாடா.